நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, இன்று 3/2/2025 தை மாதம் வளர்பிறை சஷ்டி. முருகனுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் முதன்மையானதாகும். சஷ்டி திதியில் விரதமிருந்து முருகபெருமானை வழிபட்டால் மணமாலை சூடும் வாய்ப்பு உருவாகும், குழந்தை பேரும் உண்டாகும். சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒருமுறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டியாகும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி, அதாவது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி, அதாவது தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம். 16 பேர்களில் ஒன்றாக குழந்தை பேறு கருதப்படுகிறது. எனவே குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேர்களை அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு. வேலைக்கு சேருதல், வீடு மற்றும் வாகனம் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை சஷ்டி திதியில் உகந்த நாளாகும். சஷ்டி திதியின் விரத முறையை பார்க்கலாம். சஷ்டி திதியன்று காலையில் நீராடிவிட்டு பூஜை அறையில் முருகன் படத்துக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதன்பின் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை தண்ணீரை தவிர உணவு எதுவும் அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும். காலை மாலை இருவேளையும் முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்வது சிறப்பு. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். தாம்பூலத்தில் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், அத்துடன் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வையுங்கள். பூஜையில் தேங்காய் உடைத்து இருபுறமும் வைக்க வேண்டும். முருகனுக்கு இஷ்ட நைவேத்தியமாக அவல் உணவுகள் வைக்கலாம். பின்பு முருகனுக்கு தீப ஆராதனை காண்பித்து பூஜையை முடித்து கொள்ளலாம். முழு நேர விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழம் சாப்பிடலாம். சஷ்டி திதியில் வீட்டில் கந்தசஷ்டி கவசம் ஒலிப்பதும் படிப்பதும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும். குழந்தை வரம் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்தசஷ்டி விரதமே போற்றப்படுகிறது. அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று கூறுகிறார்கள். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே இதன் பொருள். இதுபோல் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி தினத்தன்று முருகனுக்கு பூஜை செய்து வந்தால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும், சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடும், வீடு மங்களம் நிறைந்து காணப்படும். விரதம் இருக்கும் மனிதன் மங்கள சொரூபமாக காட்சியளிப்பார். சஷ்டி திதியில் செய்ய வேண்டியவை என்னென்ன? சஷ்டி திதியன்று முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை மனதார தரிசித்து வழிபடுவது மிகவும் முக்கியம். முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் வாங்கித் தருவது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானின் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் விளக்கிற்கு தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான பசினை வாங்கித்தர மிகுந்த உத்தமமாகும். முருகனுக்கு செவ்வரளி மலர்களை வாங்கித் தருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நம்மால் பெற முடியும். சஷ்டி விரதத்தின் பலன்களும் மகிமைகளையும் பார்க்கலாம். சஷ்டி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான உச்சமான வெற்றிகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் உள்ள கஷ்ட நிலை முழுவதுமாக நீங்கும். தொழில் வியாபாரங்களில் மக்கள் ஜனவசியம் ஏற்பட்டு லாபம் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நீங்கி சுபிட்சம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான அனைத்து விதமான வழிமுறைகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உடலில் இருக்கும் நாள்பட்ட நோய்கள் உடனடியாக நீங்கும் ஆற்றலை நாம் உணர முடியும். உடல் மேம்பட்டு ஆரோக்கியம் முழுமையாக மேம்படும். நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.